சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சுந்தரி, எப்படியாவது இந்த கிஃப்ட நீங்க பிரிச்சு பார்த்துட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொன்னா போதும். அதுக்காக தான் நான் காத்திருக்கேன். சத்தம் போடாதீங்க, இருங்க. மேடம் தானே வந்திருக்காங்க. கிரவுட் எல்லாம் ஹேண்டில் பண்ணுங்க. நான் உள்ள போய் பாத்துட்டு வரேன். இருங்க நான் பாத்துட்டு வரேன். அமைதியா இருங்க. கலெக்டர் வந்து பேசுவாங்க. இருமா சொன்னா கேளுங்க. கலெக்டர் இப்பதான் வந்திருக்காங்க. எல்லாரும் பார்த்து சொல்லுங்க. பொறுமையா இருங்க. குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மேடம். குழந்தைங்க எப்படி இருக்காங்க? செக் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். எப்படி இருக்காங்க டாக்டர்? ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம். ரொம்ப சீரியஸா இருக்கா? ஒன்னும் பிரச்சனை இல்ல மேடம். என்ன டாக்டர் இது? மேடம், குழந்தைங்க எக்ஸ்பைரி ஆன பால் பவுடர் கலந்த ஏதோ ஒரு ஐஸ்கிரீமை சாப்பிட்டிருக்காங்க மேடம். மேடம், அதுதான் பிரச்சனை. அடுத்தடுத்து குழந்தைங்க வாந்தி எடுத்தனால உடனே எல்லாரையும் இங்க தூக்கிட்டு வந்துட்டாங்க. உடனே கொண்டு வந்ததுனால உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. தேங்க்யூ டாக்டர். இதுல ஏதாவது குழந்தைங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் வருமா? இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது மேடம். வாந்தி, யூரின், மோஷன், ரத்தம், சளி இது எல்லாத்தையும் டெஸ்ட் பண்றதுக்காக ஹெல்த் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டு போயிருக்காங்க மேடம். மேடம், எல்லா டெஸ்டையும் எடுத்திருக்கோம் மேடம். நாளைக்கு சில ரிப்போர்ட்ஸ் வந்துரும். சில ரிப்போர்ட்ஸ் வர ஒரு வாரம் ஆகும் மேடம். என்ன சார், ஒரு வாரம் ஆகுமா? ஆமா மேடம். என்ன கலந்திருக்காங்கன்னு தெரியல மேடம். அதை ஒவ்வொன்னா டெஸ்ட் பண்ண கண்டிப்பா டைம் எடுக்கும் மேடம். குழந்தைங்களாம் எத்தனை நாள் இங்க இருக்கணும்? இன்னைக்கு ஃபுல் டே அப்சர்வேஷன்ல இருக்கட்டும் மேடம். நாளைக்கு தான் எதுவும் சொல்ல முடியும். ஓகே. சத்தம் போடாம அமைதியா இருங்கம்மா. இருங்கம்மா. சத்தம் போடாம அமைதியா இருங்க. இவங்க யாரு? மேடம், இவங்க தான் குழந்தைங்க கீழே விழுந்த உடனே எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. அதான் விசாரிக்கிறேன். யார் மேல டவுட் இருக்கு உங்களுக்கு? இன்னும் ஒரு க்ளூ கூட கிடைக்கல மேடம். சரி, ஓகே. குழந்தைங்க எங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டாங்கன்னு கேட்டு இமீடியட்டா ஆக்ஷன் எடுங்க. அந்த ஐஸ்கிரீம் கடையை சீல் பண்ணுங்க. யாரு சப்ளை பண்ணது, என்ன ஏதுன்னு எல்லா டீடைல்ஸும் எனக்கு இமீடியட்டா என்னோட டேபிளுக்கு வரணும். ஓகே மேடம். சார். எஸ் மேடம். இங்க குழந்தைங்க இருக்கிற வரைக்கும் 24 மணி நேரத்துக்கும் 2 போலீஸ் பாதுகாப்பா போட முடியுமா? கண்டிப்பா மேடம். தேங்க்யூ சார். சத்தம் போடாம அமைதியா இருங்க. சத்தம் போடாம அமைதியா இருங்க. அம்மா, எங்க குழந்தைங்களும் கொஞ்சம் பார்க்க அனுமதி கவலைப்படாதீங்க. குழந்தைங்களுக்கு ஒண்ணும் இல்ல. நான் டாக்டர் கிட்ட பேசிட்டேன். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருந்தா டாக்டர் உங்க குழந்தைகளை நல்லா பாத்துக்குவாங்க. மேடம், அந்த ஐஸ்கிரீம் கடைக்கு உடனடியா சீல் வைக்க சொல்லியாச்சு. மேடம், நாங்க இல்லாதவங்க மேடம். எங்களுக்கு கொஞ்சம் காசுல கிடைக்கிறது இந்த ஐஸ்கிரீம் தான் மேடம். இதுல போய் கலப்படம் பண்ணி எக்ஸ்பைரி ஆன பால் பவுடரால குழந்தைங்களை இந்த நிலைமைக்கு தள்ளியிருக்கானுங்க மேடம். பாவி பசங்க. பிள்ளைங்க வாந்தி எடுக்க முடியாம வயித்தை புடிச்சிட்டு கண்ணு மொழி எல்லாம் மேல வந்துருச்சு மேடம். குழந்தைங்களை எங்களால பார்க்க முடியல மேடம். உங்க கஷ்டம் புரியுதுங்க. இப்ப பிள்ளைங்க நல்லா இருக்காங்க. நான் பாத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையானத கரெக்டா கவர்மெண்ட் பண்ணி கொடுக்கும். இத பண்ணவனுங்களுக்கு நான் கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுப்பேன். நீங்க எல்லாம் என்ன நம்பலாம். கீழே இருக்குங்க. பரவாயில்லமா? இப்போதைக்கு குழந்தைங்களை உங்ககிட்ட காட்ட மாட்டாங்க. நீங்க டாக்டர் கிட்ட சத்தம் போடாதீங்க. நீங்க எல்லாருமே உள்ள போனா குழந்தைங்களுக்கு இன்னும் ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீங்க எல்லாரும் கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்க.